யோசுவாவின் வாழ்வுல அவனை மாற்றி அமைத்தது, அவனை அடுத்த எல்லைக்கு செல்ல வைத்தது அவனுக்கு கிடைத்த ஒரு தெய்வீக சந்திப்பு தான். தங்கள் வாழ்க்கையில் தேவனுக்காக எதையாவது ஒன்றை செய்தவர்கள், சாதித்தவர்கள் எல்லாருமே ஒரு தெய்வீக சந்திப்பை பெற்றவர்கள். யாக்கோபு யாப்போக்கு என்கிற ஆற்றங்கரையில் அவன் இருந்து தேவனை முகமுகமாய் சந்தித்த பொழுது திருடனா எத்தனா ஏமாற்றுக்காரனா இருந்த யாக்கோபை தேவன் இஸ்ரவேலாக மாற்றினார். ஆண்டவரே, எனக்கு உம்மை பற்றி ஒரு தரிசனம் தேவை, உம்மை நான் பார்க்க வாஞ்சியா இருக்கிறேன். இந்த வார்த்தை கேட்கும் பொழுதே ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக, பரலோகம் எனக்காய் திறக்கப்படுவதாக. உம்மை நான் பார்க்க ஆசையாக இருக்கிறேன், உம்முடைய தொடுதலை பெற்றுக்கொள்ள வாஞ்சியா இருக்கிறேன். இன்னைக்கு என் வாழ்க்கை மாற வேண்டாம் ஆண்டவரே. இதுவரைக்கும் வந்த அதே ரூட்டீன் லைஃப் எனக்கு வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு தொடுதல் தேவை. யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றின ஆண்டவர் இன்னைக்கு என்னை மாற்றுவீராக. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.